தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். போக்குவரத்து துறையில் பல கோடி ரூபாய் கொள்ளையடித்த செங்கோட்டையன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் தற்பொழுது இணைந்து கட்சி பதவி வழங்கப்பட்டு கட்சியில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிற செங்கோட்டையன், இவர் என்னமோ யோக்கியவாதி மாதிரி, ஒரு பெரிய நல்லவர் மாதிரி அவரை தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சிருக்காங்க. ஆனால் 1991 முதல் 96ஆம் ஆண்டு வரை செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் 5 ஆண்டு காலம் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து சொத்து சேர்த்தது இதே செங்கோட்டையன் தான். சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் அடித்த கொள்ளையில் கோடிக்கணக்கான ரூபாய் பங்கு கொடுத்தாப்புல, கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து அவர் சேர்த்துருக்காப்புல. ஏறத்தாழ செங்கோட்டையன் 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் போக்குவரத்து துறையில் கொள்ளையடித்து சொத்து சேர்த்துருக்காப்புல. இது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஒன்றும் நியாயமானவர் கிடையாது, நீதி நேர்மைப்படி நடக்கிறவர் கிடையாது, யோக்கியர் கிடையாது. போக்குவரத்து துறைக்கு சொந்தமான சொத்துக்களை கொள்ளையடித்தவர் தான். போக்குவரத்து துறை நஷ்டமாக போனதுக்கு அவர் தான் ஒரு காரணம். போக்குவரத்து துறை ஒருத்தர் மந்திரி ஆகிட்டாருன்னா குறைஞ்சது 100 கோடி ரூபா சொத்து சேர்ப்பாங்க. ஆனால் செங்கோட்டையன் 1 லட்சம் கோடி ரூபா சொத்து சேர்த்துருக்காப்புல. அதுதான் உண்மை. இது எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி செங்கோட்டையனை பெரிய யோக்கியர் அப்படின்னு நினச்சிட்டு கட்சியில் சேர்த்துருக்காங்க. ஒரு கொள்ளையடித்த ஒரு அமைச்சரை தான் கட்சியில் சேர்த்துருக்காப்புல தமிழக வெற்றி கழகத்தில். அப்போ விஜய் எப்படி ஊழலற்ற ஆட்சி தருவார்? ஒரு ஊழல்வாதி செங்கோட்டையன், 1 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடித்த ஊழல்வாதி, அந்த ஊழல்வாதியை கட்சியில் சேர்த்துருக்காப்புல. அவர் தான் முன்னிலைப்படுத்துகிறாப்புல. ஒரு ஊழல்வாதியை கட்சியில் சேர்த்துருக்கிற நடிகர் விஜய் எப்படி ஊழலற்ற ஆட்சி தருவார்? தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.